தெரியும்? 2 வயசு பிள்ளைங்க உனக்கு என்ன தெரியும்? அந்த பிள்ளைங்க உனக்கு என்ன சுகம் தெரியும்? பெண்கள் எல்லாம் மார்பகத்தை அறுத்திட்டு அது ஒரு சர்ஜரி பண்ணிட்டு நம்ம அப்படியே மொளமொளன்னு அழைச்சிடலாம். பொம்பளை பிள்ளைய வெளியே அனுப்பிச்சு விட்டு வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு தான் நம்ம இருக்கோம். பாலும் பைய வயிற்று நம்ம வயிற்றுல பிறந்தனால இன்னும் கண்டுபிடிக்க முடியல. என்ன பாதுகாப்பு இருக்கு? நம்ம இங்க வாழ முடியுதா? நிம்மதியா வாழ முடியுதா? பொம்பளை பிள்ளைய வெளியே அனுப்பிச்சு விட்டு வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு தான் நம்ம இருக்கோம். அப்படிதானே? நிம்மதியா இருக்க முடியுதாங்க? இதுக்கெல்லாம் என்னங்க காரணம்? 5க்கும் 10க்கும் நம்ம காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டோமா இல்லையா? அந்த ஆட்சியாளர்கள் தான் காரணம். அவன் ஏன் அந்த மாதிரி பண்றான்? நம்ம பிள்ளைகளை போதை போதை எப்படி இருந்து வருது? டாஸ்மாக வீதி வீதிக்கு திறந்து வச்சிருக்காங்க. வீதி வீதிக்கு திறந்து வச்சு அவன் என்ன பண்றான்? கஞ்சா அப்படின்னு என்னென்ன கருமமோ வாய்க்கே நுழைய முடியுது. அத்தனை போதை பொருளை வந்து வெளியில விட்டுருக்கானுங்க. ஒரு அரசு எப்படி இருக்கணும்? மக்களை பாதுகாக்கணுங்க. நமக்கு 1500 கொடுத்துட்டு நம்ம வாழ்க்கையை நாசம் பண்றதுக்கு அந்த அரசியல்வாதியும் அந்த அரசும் நமக்கு தேவையா? சொல்லுங்க பாப்பா. ஏன் நம்ம எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்க போறோம்? என்னைக்கு நம்ம திருந்த போறோம்? வயிற்றுச்சலா இருக்கு. 2 நாள் தூக்கமே இல்ல. பொம்பளை பிள்ளைகளை வச்சுக்கிட்டு படாத பாடு பட வேண்டியதா இருக்கு. எப்படிங்க? 2 வயசு பிள்ளைங்க என்னடா உனக்கு தெரியும்? 2 வயசு பிள்ளைங்க உனக்கு என்ன தெரியும்? அந்த பிள்ளைங்க உனக்கு என்ன சுகம் தெரியும்? நான் என்ன சொல்றேன்னா, பெண்கள் எல்லாம் மார்பகத்தை அறுத்திட்டு அது ஒரு சர்ஜரி பண்ணிட்டு நம்ம அப்படியே மொளமொளன்னு அழைச்சிடலாம். இது கூச்சமே நம்ம படக்கூடாது. கண்டிப்பா இப்படிதான் நம்ம இருக்கணும் இனிமே. என்ன பாதுகாப்புல நம்ம பெண்கள் இங்க இருக்கோங்க? என்ன பாதுகாப்புங்க? சாராய விக்கிறவனே ஆட்சியாளனா இருக்கான், கட்சிக்காரனா இருக்கான். யாராவது இல்லைன்னு சொல்லுங்க எவனையாச்சும். அவ்வளவு கோவம் வருது. இவங்களெல்லாம் என்ன பண்றது, எதுல அடிக்கிறதுனே தெரியல. அடுத்து பாத்தீங்கன்னா இலவசத்தை கொடுத்து நம்மளை எல்லாம் ஒண்ணுமில்லாம ஆக்கி வச்சிருக்காங்க. அது வேற 1000, 500, 2000, 5000 இப்படியே கொடுத்து நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? ஏன்னா நம்மளாம் கஷ்டப்படுற குடும்பம். 1000 ரூபாய் யாராவது கொடுத்தா அது பெருசா தான் நம்ம நினைப்போம். ஆனா அந்த 1000 ரூபாயை கொடுத்துட்டு நம்ம வாழ்க்கையவே பாழாக்குறன்றதை புரிஞ்சுக்கங்க. 1000 ரூபாய் கொண்டாந்து இனிமே வந்து கொடுத்தாங்கன்னா 1000 ரூபாய் எனக்கு எதுக்கு பார்த்தாரு? 1000 ரூபாய் எனக்கு வேணாம். என்னோட தோழிக்கு நீ என்ன பண்ணி கொடுத்துருக்க? என் பிள்ளைங்க நல்லபடியா போய் வீட்டுக்கு வர முடியல. ஒரு கிளவி நான் போய் ஒரு கடத்தலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர முடியல. அதுக்கு எங்களுக்கு என்ன பாதுகாப்பு அப்படின்னு கேளுங்க. இலவசமா ஒரு பஸ் விட்டுருக்காங்க பெண்களுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஆண்களுக்கும் இலவசமா. இந்த இலவசத்தை கொடுத்தா நம்ம வந்து அப்படியே அவங்கள்ட்ட அப்படியே பெரிய மயங்கிருவோம்னு நினைச்சிட்டே இருக்காங்க. பெண்களுக்கு பேருந்து இலவசம் நம்ம கேட்டோமா? கேட்டீங்களா? நீங்க எல்லாம் எதுக்குங்க இலவசம்? பேருந்து கரெக்டான அந்த நிறுத்தத்துல நிக்குதா? அந்த பஸ் ஸ்டாப்ல நிக்குதுங்களா? இங்க பஸ் ஸ்டாப் இருந்தா போய் 1/2 கிலோமீட்டர் அங்கிட்டு நிப்பாட்டுவான். அந்த கண்டக்டர் டிரைவர்லாம் கரெக்டா நடந்துக்கிறாங்களா உங்கள்ட்ட? இல்ல. நீலாம் எதுக்கு ஒரு வயசானவங்க பஸ் ஏறிச்சா நீலாம் எதுக்கு பஸ் ஏறி வர்றாங்க? வீட்டுல கிடக்க வேண்டியதானு கேக்குறாங்க. ஏன் வயசானவங்களுக்கு தேவைகள் இருக்காதா? அப்ப பஸ்ஸுக்கு 10 ரூபாய் கொடுத்து நம்ம பயணம் பண்ண முடியாத அளவுக்கு இந்த ஆட்சியாளர்கள் நம்மளை பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் நீங்க சிந்திச்சு பார்க்கணும். ஒண்ணு இல்லைங்க, பேருந்து இந்த நம்ம இலவச தொகுப்பு வீடு கொடுக்குறாங்க இல்லையா? இலவச தொகுப்பு வீடு நம்ம வாழ்நாள் பூரா நம்ம குடியிருக்கிறதுக்கு, அது நம்ம பிள்ளை தலைமுறைக்கு நம்ம அந்த வீடு கட்டணும்னு ஒவ்வொருத்தரோட கனவா இருக்கும் இல்லையா? அந்த தொகுப்பு வீட்டுக்கு 3.5 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்குறாங்க. ஆனா இப்படி ஒரு நிழல் கூட பஸ் ஸ்டாப்க்கு நம்ம நிக்கிறதுக்கு கட்டி விட்டுருப்பாங்கல்ல, அதுக்கு பாத்தீங்கன்னா 5 லட்சம் கோடி, 5 லட்சம், 6 லட்சம், 8 லட்சம் இப்படி போட்டு கட்டுறாங்க. ஆனா இந்த தொகுப்பு வீட்டுக்கு 3.5 லட்சம் ரூபாய் சாங்ஷன் ஆகுதா? அது மேல இருக்க ஃபர்ஸ்ட்ல இருக்க அதிகாரியில இருந்து கீழே பியூன் வரைக்கும் நம்ம கமிஷன் கொடுத்தது போக நம்ம கைக்கு என்ன வரும் தெரியுமா? 2.5 லட்சம் ரூபாய் வரும். ஒரு வீடு நம்ம குடியிருக்கிற வாழ்நாள்ல நம்மளோட கனவா இருக்கிற வீடை கட்டுறதுக்கு இந்த அரசாங்கம் கொடுக்கறது எவ்வளவு தெரியுமா? 2.5 லட்சம். ஆனா ஒரு நிழல் கூட கட்டுறதுக்கு 5 லட்சம், 8 லட்சம் கட்டுறாங்க. ஆனா அந்த நிழல் கூட பாத்தீங்கன்னா 4 பில்லரை வச்சு கட்டி ஒரு ஒத்த வருஷ செங்கல் வச்சு பூசி விட்டு டைல்ஸ் ஒட்டிட்டாங்க. ஒரு 2 கிரீல போட்டு விட்டா 8 லட்சம் ரூபாய். இது யாருக்காவது தெரியுமா? நம்ம என்னைக்காவது கேட்டிருக்கோமா? கேட்க மாட்டோம். இப்படிதான் நம்மளை வந்து ஏமாத்திட்டு இருக்கானுங்க. வேடசந்தூர்ல ஒரு பேருந்து நிலையம் இருக்கு. அந்த பேருந்து நிலையத்துக்கு இப்ப ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் திறந்து வச்சாங்க. அந்த பேருந்து நிலையத்தை போய் நான் முந்தா நாள் தான் போய் பார்த்தேங்க. ஒண்ணுமே அதுல செய்யலங்க. ஒரு கட்டடம் கட்டி இருக்காங்க. கட்டடம் கட்டி அந்த சோத்துக்கு, பழைய சோத்துக்கு பெயிண்ட் அடிச்சு அதுல படம் வரைஞ்சிருக்காங்க. ஒரு கடைகள் கூட கட்ட கிடையாது. கீழே வந்து இந்த மாதிரி சிமெண்ட் போட்டு விட்டுருக்காங்க. அது தரமே கிடையாது. பேத்தா பேத்துக்கும். அந்த இதுக்கு எவ்வளவு நிதின்றீங்க? 1,80,00,000 ரூபாய். எவ்வளவு தெரியுமா? 1,80,00,000 ரூபாய் அதுக்கு நிதி ஒதுக்கி இருக்காங்க.
இதெல்லாம் எங்க ஒரு தரமான ஒரு மக்களுக்கு நீங்க செஞ்சுட்டு போங்கடா இலவசத்தை. 5000 5யும் 10யும் கொடுத்து கொடுத்து மக்களை ஏமாத்துறீங்க, கோடி கணக்கில் போட்டு கொள்ளை அடிக்கிறீங்க. இந்த காசெல்லாம் எப்படி உங்களுக்கு செரிமானம் ஆக போகுதுன்னு தெரியல. பள்ளிக்கூடம் தரமான கல்வி நமக்கு தராங்களாங்க? ஒரு அரசு நமக்கு தரமான கல்வி தருதா? அரசாங்க பள்ளிக்கூடத்துல நம்ம பிள்ளைங்க எல்லாம் படிக்க வைக்கிறோமே, மனசு திருப்தியா இருக்கா உங்களுக்குலாம்? பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைங்க சாப்பாட்டுல கோயம்புத்தூர்ல பள்ளி குழந்தைக்கு சரியா சமைக்காம அதுக்குள்ள வந்து பள்ளி விழுந்துருச்சு. 40 குழந்தைங்க அதுக்கு வந்து பாதிப்படைஞ்சிருக்காங்க. பள்ளிக்கூடம் செவரு இடிச்சு விழுந்து ஒரு குழந்தை செத்துச்சு. மதியம் சாப்பிட உட்காந்து இந்த பிள்ளைங்க செவரு விடிச்சு விழுந்து அந்த பிள்ளை செத்து போயிருச்சு. அந்த குழந்தைய எவ்வளவு கனவோட நம்ம பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவோம்? அரசாங்க பள்ளிக்கூடம் தரமா இருக்கா? உங்க பிள்ளைங்க எல்லாம் தனியார் பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கிறீங்க, மாசம் 1 லட்சம் கட்டுற பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கிறீங்க. நான் ஓட்டு போட்டு உன்னை வெற்றி பெற செஞ்சு என்ன ஆட்சி செய்யற அதிகாரத்தை உனக்கு நான் கொடுத்திருக்கேன். என் பிள்ளை வந்து கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல தரம் இல்லாம படிச்சுட்டு இருக்குன்னு ஏன் நம்ம கேட்க மாட்டோம்? ஏன் கேட்க மாட்டோம்? கேட்கணும்ல. என்னைக்கு இந்த கேள்வியில நம்ம கேட்க போறோம்? வருகிற தேர்தல் அப்ப வருவாங்க, எல்லாம் கூட கும்பிடு போட்டு வருவாங்க, அப்ப நம்ம கேட்கணும். இதெல்லாம் கேட்கணும். நீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, வயதானவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ஏன் இந்த ஒரு அரசாங்கம் இப்ப மாலப்பட்டி இருக்கு, இந்த மாலப்பட்டியில எனக்கு நிலமும் வளமும் சார்ந்த தொழில் அமைச்சு கொடுங்கப்பா, ஒரு சிறு குடிசை தொழில் கூட அமைச்சு கொடுங்க. எங்க எத்தனை பேர் வயசானவங்க இருக்கோம், நம்ம ஒரு உட்காந்துக்கிட்டே ஒரு வேலையை செஞ்சு அதுல மாசம் ஒரு வருமானத்தை ஈட்டிக்கலாம்ல. நீ 5000 எனக்கு போட வேணாம், ஒரு நாள் நைட்ல 5000 போட்டு விட்டேன். அந்த 5000 இப்ப எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? ஒரு நாளைக்கு பத்துமா அந்த 5000? மளிகை ஜாமான் விலை எவ்வளவு விக்குது? அரிசி எவ்வளவு விக்குது? பருப்பு எவ்வளவுக்கு விக்குது? எண்ணெய் எவ்வளவுக்கு விக்குது? அந்த 5000 ரூபாய் எத்தனை நாளைக்கு நம்ம தின்றுவோம்? அந்த 5000 ரூபாய் கொடுத்துட்டு அவன் எத்தனை கோடி கொள்ளையடிப்பான்? இப்ப நான் இருக்கேன் மாலப்பட்டியில வந்து ஒரு வீடா ஒரு 100 ரூபாய் தருவனா? 10 ரூபாய் கொடுப்பனா? எதுக்கு கொடுக்கணும்? நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், நம்ம பிள்ளைங்களுக்கு தான் நம்ம செய்யணும்னு நினைப்போம். எவனோ ஒருத்தன் வந்து உனக்கு 5000 ரூபாய் தரியா, 1000 தரியா, 2000 தரியானா நீ யோசிக்கணும். அது உங்களால உங்களோட அந்த பணம் கொடுக்கறதுல அவனுக்கு வந்து லாபம் இல்லாம கொடுப்பானா? ஒரு பெட்டிக்கடை நம்ம வச்சிருக்கோம், இந்த மாலப்பட்டிக்குள்ள ஒரு பெட்டிக்கடை வைக்கிறீங்க. அந்த பெட்டிக்கடையில ஒரு 10,000 ரூபாய் முதல் போடுறீங்க. 10,000 ரூபாய் முதல் போட்டா அதுல 50,000 ரூபாய் முதல் எடுக்க பாப்பீங்களா? இல்ல வேணா வாங்க எல்லா சனமும் வாங்க சும்மா தரேன்னு சொல்வீங்களா? அது மாதிரிதான் இவங்க கொடுக்குற காசு. புரிஞ்சுக்கங்க. வரப்போற தேர்தல வர்றப்ப எல்லாரும் தயவு செஞ்சு கேளுங்க. நமக்கு பாதுகாப்பு இல்லைங்க, கண்டிப்பா நமக்கு பாதுகாப்பு இந்த ஆட்சியில கிடைக்கவே கிடைக்காது. என்ன அந்த குழந்தை அந்த விளாத்தி குளத்துல அந்த பெண் குழந்தைக்கு இன்னுமே எவன் பண்ணவேன்னு கண்டுபிடிக்கல. இதே ஒரு அமைச்சர் பிள்ளையா இருந்தா, ஒரு அதிகாரியோட பிள்ளையா இருந்தா இந்நேரம் கண்டுபிடிச்சிங்களா? பாலும் பைய வயிற்று நம்ம வயிற்றுல பிறந்தனால இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அவங்க அந்த பொண்ணோட அப்பா நம்மளே மாதிரி, அதனால அதிகார பலம் இல்ல, ஆள் பலம் இல்ல, அதனால கண்டுபிடிக்க முடியல. அவ்வளவு வேதனையா இருக்கு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. இனிமேல் இந்த திருட்டு திராவிட நாய்களுக்கு மத்தியில நம்ம வாழ வேணாம். நம்மளோட ஆட்சி, நமக்கு நல்ல ஆட்சி யாரு தருவாங்க? நம்மளோட வழிகளை யாரு புரிஞ்சுக்குவாங்க? நம்மளோட வழிய புரிஞ்சு நடந்துக்கிற ஒருத்தவங்க தான் நம்மளை ஆட்சி செய்யணும். பெத்தைவன் தான் தகப்பனா இருக்கணும், ரத்தம் உள்ள சொந்தவன் தான் நம்மளை ஆட்சி செய்யணும். அந்த மனசுல புரிஞ்சுக்கங்க. எவனாச்சும் தமிழ் 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 பேசுவான், எவனாச்சும் ஒருத்தி தமிழன் இந்த நாட்டை ஆண்டிருக்கானா? கிடையவே கிடையாது. தமிழ் சொல் இவங்க எல்லாம் ஓட்டு கேட்க வரப்ப அவங்க இலவசம் கொடுக்குறாங்கல்ல, திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிட மாடல் வாங்க. ஆனா ஓட்டு கேட்க வரப்ப மட்டும் தமிழர்கள் தமிழர்னு வாங்க. அப்ப எங்கடா போச்சு திராவிட மாடல்? இதெல்லாம் நமக்கு தெரியுமா? நம்ம அன்னார காட்சிங்க. நமக்கு என்ன தெரியும்? நம்ம இன்னைக்கு பொழப்பு ஓடிச்சா, சாயந்தரம் ஆச்சா, நிம்மதியை படுத்து தூங்கணுமா, விடியால எந்திரிச்சு வேலைக்கு போனோமா, அதைத்தான் நம்ம நினைப்போம். ஆனா இதெல்லாம் எங்க யோசிப்போம்? இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாம நம்மளை கொள்ளையடிக்கிறாங்க. நம்ம அவங்களை கையேந்திக்கிட்டே இருக்கணும், அந்த மாதிரிதான் வச்சிருக்காங்க. ஆனா அவன் ஒவ்வொருத்தனும் ஒரு தீவு வாங்குற அளவுக்கு சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தனும் ஒரு தீவு வாங்குற அளவுக்கு சம்பாதிச்சாங்க. தமிழ்நாட்டுக்கு கடன் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, 10 கோடி கடன் இருக்குன்றாங்கல்ல. ஒவ்வொரு அமைச்சரோட சொத்து பட்டியல்ல இருந்து நம்ம எடுத்தோம்னால நம்ம தமிழ்நாட்டு கடனை கட்டி நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சு தர அளவுக்கு ஒவ்வொருத்தரும் சம்பாதிச்சு வச்சிருக்கான். நம்ம ஓட்டு போட்டோம், நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச ஆளு அவன் கார்ல வர்றான், கண்ணு கடங்காம சொத்து சம்பாதிச்சு வச்சிருக்கான். ஆனா நம்ம எப்படி இருக்கோம்? ஒரு வண்டி வாங்க முடியாது,
ஒரு சைக்கிள் வாங்க முடியாது. இன்னும் நடந்து எத்தனை பேர் பஸ்ஸுக்கு போறோம்? இந்த இவங்க கொடுக்குற இலவச பஸ்ஸை எத்தனை பேர் நம்பி இருக்கோம்? நம்மளால வாங்க முடியுதா? ஏன்? நம்ம தேர்ந்தெடுத்த ஆட்சியாளர்கள். நமக்கும் இதுல பங்குதான் இருக்கு. நமக்கும் பங்கு, நம்ம படுற கஷ்டத்துக்கு நமக்கும் பங்குதான் இருக்கு. ரேஷன் கடையில அரிசி போடுறாங்கல்ல, இந்த அமைச்சராக வாங்கி சாப்பிடுவாங்களா? நம்ம தானே வாங்கி சாப்பிடுறோம். அந்த பருப்பு எப்படி இருக்கு? காலையில குழம்பு வச்சா சாயங்காலம் இருக்குமா? நொரக்கட்டி போயிடும். அந்த அரிசியை ஏதாவது சமைச்சு சாப்பிட முடியுதா? கோழி திங்குதா? எதுவுமே இல்ல. இதெல்லாம் என்னைக்கு நம்ம கேள்வி கேட்க போறோம்? அந்த அரிசியும் பருப்பையும் அந்த ரேஷன்ல தரமா கொடுக்கலாம் இல்லையா? அந்த அதே நெல்லு தான் வயல்ல விளையுது. ஒரு வயல்ல நெல்லு விளையுது. அந்த நெல்லை எடுத்து கொண்டு போய் கடைக்காரர்கிட்ட சுத்தம் பண்ணி அவன் கடைக்கு கொண்டு வரான்ல காசுக்கு. அந்த அரிசி எப்படி இருக்கு? ஆனா இவன் கொண்டு வர்றது எப்படி இருக்கு? ரேஷன் கடைக்கு வர அரிசி. அப்ப இதை எப்படி நம்ம என்னைக்காவது கேள்வி கேட்கிறோமா? புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த அரிசி எப்படி இருக்கு? ஏன்னா அவன் வந்து பதப்படுத்தப்பட்டு அதுக்குரிய பக்குவம் பண்ணி கடைக்காரன், ஏன்னா அவன் முதலாக்கணும், அதனால கொண்டு வரையான். இவனுங்களுக்கு அதை வச்சு கொள்ளையடிக்கணும். எப்படியா போனா என்ன, அரிசி ஓசியை தானே போடுறோம், வாங்கிட்டு அங்க ஓட்டப்பட்டு போயிருவாங்க, நம்ம எதுக்கு அதை தரமா கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் இந்த ஆட்சியாளர்கள் இருக்காங்க. சரியா? இதெல்லாம் என்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டு வரப்போற தேர்தல்ல வர்றப்ப நீங்க எல்லா கேள்வி அவங்களை எதிர்த்து கேட்கணும். கொடுக்கறதெல்லாம் வாங்கிக்க. என்னங்களுக்கு கோரிக்கை என்னன்னா, கொடுக்கறத எல்லாத்தையும் வாங்கிக்க. என்ன கொடுத்தாலும் வாங்கிக்க. ஒரு பிளாட்டை எழுதி வச்சா கூட வாங்கிக்க. ஆனா ஓட்டை, இந்த ஒத்த ஓட்டை இருக்குல்ல, அதை மாத்தி நீ பாட்டுல ஏற்கலப்பை விவசாயிச்சதுக்கு போட்டுட்டு போயிட்டு நீ பாட்டுல வீட்டுல இரு. மாலப்பட்டி தொகுதியோட மக்கள் வாக்கு தட்ட அதுக்கப்புறம் பாரு. இத்தனை வருஷமா ஆண்ட ஆளுகிற கட்சிகளுக்கு ஆட்சி உங்களுக்கு எப்படி இருக்கு, இனிமே வரப்போற ஆட்சி எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நீ 5 வருஷம் போடு, நாங்களும் சரியில்லை மாத்தி போட, அவங்களுக்கு நீங்க சலச்சவங்களா மாத்தி போட்டு அடுத்த தேர்தல் வரும்ல, நம்ம தாங்க இருக்க மாட்டோம். நல்லா யோசிச்சுக்கோங்க, நம்ம தான் உயிரோட இருக்க மாட்டோம். இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இருக்க மாட்டான், நாளைக்கு இருக்கவே நாளானைக்கு இருக்க மாட்டான். ஆனா தேர்தல் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துதான் ஆகும். நம்ம இருக்க மாட்டோம், தேர்தல் வந்துதான் ஆகும். அப்ப என்ன செய்யணும்? நீங்க நல்லது பண்ணானா அவனுக்கு ஓட்டு போடு. இவ்வளவு தூரம் வாய்க்கிலேயே நீங்க பேசுறாங்கல்ல, நீங்களுக்கு ஒரு தடவை போட்டுதான் பார்ப்போம், என்னதான் பண்றாங்கன்னு பார்ப்போம். நீங்க என்ன பண்ணணும்? விவசாயி சின்னம் ஏற்கலப்பையில ஒரு ஓட்டை போட்டு பேசாம வீட்டுல உட்காந்துக்க. அந்த பாட்டி மருந்தெல்லாம் எப்படி உங்களோட வாழ்க்கை தரும்? யாரோட கையும் எதிர்பார்க்க கூடாதுங்க. யாரோட கையும் எதிர்பார்க்காம, பிள்ளைங்களுக்கு சிரமம் கொடுக்காம, உங்களோட பெண்கள் வந்து யார் கையும் எதிர்பார்க்க கூடாது. அந்த மாதிரி வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காமிக்கிறதுக்கு எங்கள்கிட்ட நிறைய கனவு திட்டம் இருக்கு. அதெல்லாம் நிறைவேற்றணும்னா நாங்க என்ன பண்ண முடியும்? இப்படி கூட்டமா போட்டு கத்திக்கிட்டு இருந்தா ஒண்ணுமே ஆகாது. ஒரே ஒரு ஓட்டை போட்டு எங்களை வெற்றி பெற செஞ்சாதான் நான் வந்து இங்க வந்து உங்களுக்கு செய்ய முடியும். அந்த நம்பிக்கையோடு எங்கள் அண்ணன் வந்து அறிவிக்கப்பட்ட அது பெண்களுக்கு பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு பாருங்க, எந்த ஒரு கட்சியிலுமே இப்ப இந்த திமுக அதிமுக எல்லாம் இருக்கு இல்லையா, எந்த கட்சியிலுமே சரி பங்கு கொடுக்க மாட்டாங்க. 30% இடஒதுக்கீடு வாய்க்கிலேயே பேசுவாங்க. ஆனா அந்த 30% கூட கொடுத்ததே கிடையாது. ஆனா செந்தமிழன் சீமானன் 117 ஆண்கள் 117 பெண்கள் கொடுத்திருக்காங்க. சரி பாதி. ஆண் பெண் சமம் இல்ல, ஆணுக்கு பெண் சமம் அப்படின்னு சொல்லி சரி பாதி இடம் கொடுத்திருக்காரு. அப்ப பெண்கள் வந்து நல்லா தலை நிமிர்ந்து நடக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணுவாரு? நமக்கு கண்டிப்பா வழி செஞ்சு கொடுப்பாரு. அதுக்கு நீங்களா என்ன பண்ணணும்? விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்தணும். ஏற்கலப்பைக்கு எல்லாம் சொல்லுவாங்க. இப்ப வருவானுங்க, நைட்ல வருவானுங்க, வந்து என்ன செய்வானுங்க? காசை நீட்டுவானுங்க, சேலை கொடுப்பானுங்க. சேலையெல்லாம் கொடுக்குறானுங்க. எங்க ஊர்ல எல்லாம் ஊருக்குள்ள கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. அந்த சேலை, அந்த 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு இருக்க சேலை நம்ம எடுத்து கட்ட மாட்டோமாங்க? சேலை கட்டுவோமா கட்ட மாட்டோமா? ஏன் இவர் கொடுத்து சேலையை தான் கட்டிட்டு இருக்கோம், அந்த வரைக்கும் சேலை கட்டாம டவுசர் சட்டை போட்டுட்டு அரைஞ்சாமா? இதெல்லாம் கேட்டிருக்கோமா? கேட்கணும். எனக்கு இலவசம் வேணாம்ப்பா. என் தொகுதிக்கு நீ என்ன செஞ்சிருக்க? எங்க வாழ்க்கை தர உயர நீ என்ன செஞ்சிருக்க? ஒரு அரசாங்கம் நல்ல குடிநீரை இலவசமா தரணுங்க, கல்வி தரணும், மருத்துவம் தரணும், அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி தரணும். ஆனா இங்க இருக்க அரசாங்கம் அப்படி செஞ்சு தருதா? நல்ல கல்வியே கொடுக்கல. மருத்துவம் பாத்தீங்கன்னா திண்டுக்கல், நமக்கெல்லாம் உடம்பு சரியில்லை எங்க போவோம்? திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு தான் போவோம். அங்க அரசு மருத்துவமனையில அந்த கழிப்பறை இருக்குல்ல, அந்த கழிப்பறையை பயன்படுத்த முடியுதா? நம்ம போக முடியுதா? அங்க இருக்கிறவங்க நமக்கு தரமான மருத்துவத்தை கொடுக்குறாங்களா? அரசு ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கே பயப்படுறாங்க. அரசு மருத்துவமனைக்கு போறதுக்கு உடம்பு சரியில்லைன்னா பயப்படுறாங்க. ஏன்னா
காய்ச்சல் சொல்லி போனா அவன் செத்துதான் வரையான்னு சொல்லி அந்த அளவுக்கு பயமா இருக்கு அரசு ஆஸ்பத்திரி மருத்துவமனைக்கு போறதுக்கு. ஏன்னா அந்த லட்சணம் அப்படி இருக்கு. சரியான போதுமான மருத்துவர்கள் இல்ல, செவிலியர்கள் இல்ல. அவங்கள சொல்லியும் குறை சொல்ல முடியாது. நம்ம ஒரு இடத்துல இருக்கோம், ஒரு வேலை செய்யணும்னா இவ்வளவு ஆட்கள் இருந்தாதான் அவங்க சிரமம் இல்லாம செய்வாங்க. 4 பேர் செய்யற வேலையை 2 பேர்த்த கொடுத்து செய்ய சொன்னா கஷ்டமா தானே இருக்கும். அவங்க அந்த அந்த ஒரு கோபத்தை நம்ம மேல காமிப்பாங்க, என்னால முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. தரமான மருத்துவம் கிடையாது. குடி தண்ணியில இப்ப காசு போட்டு வாங்குற நிலைமை ஆயிடுச்சு. எங்க ஊர்ல எல்லாம் நான் காசு போட்டு தான் வாங்கிட்டு இருக்கேன். 1000 லிட்டர் 400 ரூபாய். இப்பவே இன்னும் வெயில் காலம் எட்டியே பார்க்கல, ஆனா இப்பவே 400 ரூபாய் போட்டு தான் வாங்கிட்டு இருக்கேன். இன்னும் வந்து நாள் கிடக்கு. குடி தண்ணி நமக்கு இலவசமா இல்ல. திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா, பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம போறோம்ல, அந்த நத்தம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம மதுரை பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அந்த வழி போக முடியுதா? நம்ம நல்லா போயிருக்கீங்களா இல்லையா எல்லாரும்? அந்த வழி போகவே முடியாது, அவ்வளவு ஒரு அசுத்தம். வாரு இதே ஒரு அமைச்சரோ நம்ம சீனிவாசன் ஐயாவோ நம்ம பெரியசாமி ஐயாவோ அங்க போக சொல்லுங்க. அவங்களாம் என்னத்துக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு போறாங்க? நம்ம தான் போகணும். அவங்களாம் எதுக்கு வருவாங்க? ஏதாவது தெரப்பி விழா வச்சா வருவாங்க. நம்ம நித்தம் அந்த பஸ் ஸ்டாண்டை பயன்படுத்துறோம். ஆனா அது சுத்தமா இருக்கா? நம்மளால போக முடியுதா? போக முடிய மாட்டேங்குது. அந்த பஸ் ஸ்டாண்டை தூக்கி கொண்டு போய் திண்டுக்கல்ல பாரப்பட்டின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. அந்த பாரப்பட்டி குளத்துல போய் அந்த பாரப்பட்டி அந்த 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 இடத்துல போய் பஸ் ஸ்டாண்டை கட்டணும்னு சொல்லி துடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆட்சியாளர்கள். அது எப்படி இருக்கு தெரியுமா? அந்த இடம் பூரா வந்து தோல் சாப்பு உப்பு படிச்சு கிடக்கு. தண்ணி ஃபுல்லா கெட்டு போயிருச்சு. இப்ப பஸ் ஸ்டாண்ட போய் அங்க கட்டினா நம்ம ஒரு கடை கட்டணுமா? அந்த கடைக்கு போர் போடணுமா? தண்ணிக்கு என்ன பண்ணுவோம்? போர் போடணும்ல. அந்த போர்ல அந்த தண்ணி உப்பா தான் வரும். அது எப்படி புழங்குறது? அது புழங்க முடியாது இல்லையா? அப்ப அதை ஏன் நீ வந்து அங்க போய் செய்யற? முருகவரத்துல ஒரு குப்பை கிடங்கு இருக்குங்க, 16 ஏக்கர். அது அந்த 16 ஏக்கர் குப்பை கிடங்குல சுத்தம் பண்ணி அந்த குப்பை கிடங்கு அங்க பஸ் ஸ்டாண்ட கொண்டு வாங்கன்னா அதெல்லாம் முடியாது. அதை யாருமே காதுல வாங்கிக்கிறதே கிடையாது. கேட்டா குடியிருப்பு பதிக அதிகமா இருக்கான், சுத்தியே குடியிருப்பு இருக்கான் அப்படின்ற ஒரு முன்னோண்டி சாக்கு சொல்லிட்டு இருக்காங்க ஆட்சியாளர்கள். அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரப்போற தேர்தல் அப்ப வருவாங்கல்ல, அப்ப என்ன பண்ணணும்? கொடுக்கறதெல்லாம் வாங்கிட்டு எங்களுக்கு ஒரு படிச்ச வேட்பாளர் கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் நம்ம ஒரு தாய்க்கு தான் நமக்கு தெரியும், நம்ம பிள்ளைங்க எதுக்கு அழுகுது எதுக்கு சிரிக்குதுன்னு நமக்கு தானே தெரியும். பால் கழுகுதா, அது உடம்பு வலிக்குதுன்னு அழுகுதா, சளி பிடிச்சுக்கிட்டு அழுகுதானே, அது மாதிரி நம்மளோட வழியை தெரிஞ்சுக்கிற பொண்ணு தான் இந்த முத்தரசி. உங்களுக்கு ஒரு தாய் மாதிரி இருந்து உங்க குறைய தீர்க்கிறதுக்கு எங்கள் அன்பு அண்ணன் செந்தமிழன் சீமானால இவங்க வந்து வேட்பாளரா அறிவிச்சிருக்காரு. 2026 தேர்தலுக்கு, சட்டமன்ற தேர்தலுக்கு. சரியா? இவங்களுக்கு ஏற்கனவே விவசாய சின்னம் இருக்கு இல்லையா, அதுல ஒரு ஓட்டை போட்டுட்டு எல்லா மக்களும் நிம்மதியா வீட்டுல இருக்க, மிச்சத்தை நாங்க பாத்துக்கிறோம் என்று சொல்லி விடுறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.